வண்டி கொடுமாண்ணே, வண்டி கொடுக்க முடியாது, வண்டி ஓனர் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எங்கள் அக்கா வீட்டுக்கார சொன்னால் வண்டி எடுத்துமே வீட்டில் விடுங்க மச்சான். நான் இவரை கூட்டின்னு வீட்டுக்கு வரேன். எங்கள் அம்மா சொன்னாங்க தெத்தி விடுமா. நாங்கள் இல்லைம்மா நிறைய இருக்குது, ஒரு செகண்டில் முடிவு என்னால் எடுக்க முடியாது. 2 பிள்ளைங்களும் அப்பா கேஸுங்க, அதுங்க அப்பா வேணுமோ. நான் 10 பேர் அப்பாவை நிற்க முடியாது, பெற்றவரை தான் நான் நிற்க முடியும், நீங்கள் கம்னு இருங்கன்ட்டு எங்கள் அம்மாவை அடக்கி கூட்டிகிட்டு போனேன். மகளிரில் போனேன். அவளையும் கூப்பிட்டு இவளையும் கூப்பிட்டு திட்டி வான் பண்ணி எழுதி வாங்கி அனுப்பிச்சேன். 6ஆம் மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்துக்குள்ளே நடுப்புற எல்லோரும் சொன்னாங்க அக்கா அவள் விட்டுட்டு போகல, மாதாவத்தில் இவங்க மீட்டிங் கண்டினியூ ஆகுது. எப்படி சொல்லி நீ மாதாவத்தில் ஒரு நாளைக்கு நான் வீட்டு வேலை நைட்டு 8 மணிக்கு முடிக்கிறோம், அன்றைக்கி 6 மணிக்கே முடிச்சுட்டு கையில் ஆட்டோ போட்டு கொடுங்க, மாதாவரம் போகணும். ஏன்டி நாங்கள் இல்லை போடுங்கன்னு. நான் இவங்களை மூளைக்கடையிலே பார்த்துட்டேன். ஆனால் இங்கேயே நில்லுங்க, ஏம்மா நீ மாதாவரம் கோயிலுக்கு தானே, இல்லை இங்கேயே நிற்கலான்னு இவங்க 2 பேர். இவர் சொல்கிறார் நான் உங்ககிட்ட பேசலை, என் பொண்டாட்டி பார்த்தாலாம் என்ன பண்ணிப்பான்னு இவர் சொல்கிறார். இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், உன்னை நம்பி நான் கடன் வாங்கின பேசுறது. நான் கடனெல்லாம் நீ சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்டது? அந்த ஆட்டோ அவங்க இந்த பின் ஆட்டோவில் நான் உட்காந்துருக்கிறேன். இவங்களுக்கு நான் இருக்கிறதே தெரியல.